கௌதம முனிவர் ஏன் அகல்யாக்கு சாபம் கொடுத்தார் தெரியுமா? உங்களுக்கு ராமர் பிடிக்கும்னா ஒரு லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னொரு காலத்தில் கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் அகல்யை என்ற அழகிய பெண் அமைதியாக வாழ்ந்து வந்தாள். அவளின் அழகை பார்த்த தேவலோக அரசன் இந்திரன் ஆசையில் மூழ்கி தவறான எண்ணத்தில் சிக்கிக் கொண்டான். ஒரு நாள் கௌதமர் இல்லாத நேரத்தில் அவரைப் போலவே வேடமிட்டு ஆசிரமத்துக்குள் நுழைந்தான் இந்திரன். ஆனால் சில நொடிகளில் உண்மை புரிந்த அகல்யை அதிர்ச்சியிலும் பயத்திலும் மனமுடைந்து நின்றாள். அந்த நேரமே கௌதம முனிவர் திரும்பி வந்து நடந்த அனைத்தையும் தன் தெய்வீக சக்தியால் உணர்ந்தார். கோபத்தில் எரிந்த அவர் இந்திரனை சாபித்து அவனை அவமானத்தில் ஆழ்த்தி அகல்யையும் கடுமையாக தண்டித்தார். அந்த சாபத்தால் அகல்யை கல்லாக மாறி காலம் முழுவதும் தனிமையில் துன்பம் அனுபவித்து காத்திருந்தாள். காலங்கள் கடந்த பிறகு ராமர் லக்ஷ்மணருடன் அந்த காட்டில் வந்து அவளின் சாபத்தை முடிக்க தீர்மானித்தார். ராமரின் தெய்வீக தொடுதலால் அகல்யை மீண்டும் உயிர் பெற்று கண்ணீர் மல்க நன்றியுடன் நின்றாள் அங்கு. இறுதியில் கௌதமர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். தவறுகளுக்கு மன்னிப்புதான் உண்மையான விடுதலை என்பதை உணர்த்தினார்.